தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். உனக்கு இனி கொடுமை இல்லை, இனி உனக்கு நாசம் இல்லை, இனி உனக்கு அழிவு இல்லை. அப்படி என்று சொன்னால் என்ன? உன்னை நான் பாதுகாப்பேன். உன் எல்லையில் எங்கோ எந்த சத்தமும் கேட்கப்படாது. அலறுதல் சத்தம் கேட்கப்படாது, அழுகை சத்தம் கேட்கப்படாது. ஸ்தோத்திரம். கூக்குரல் சத்தம் கேட்கப்படாது, வேதனை சத்தம் கேட்கப்படாது, துன்பத்தின் சத்தம் கேட்கப்படாது, உபத்திரவத்தின் சத்தம் கேட்கப்படாது, பிரச்சனை சத்தம் கேட்கப்படாது. ஸ்தோத்திரம். உன்னுடைய எல்லையில் எங்கோ, உன் தேசத்தில் எங்கோ, உன் ஊருக்குள்ள எங்கோ, உன் வீட்டுக்குள்ள எங்கோ, உன் வாழ்க்கையில் எங்கோ இப்படிப்பட்ட கொடுமை இனி வரவே வராது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருப்பேன். பிசாசால் அழிவு வந்தாலும் சரி, மனுஷனால் வந்தாலும் சரி, எதிரிகளால் வந்தாலும் சரி, துன்மார்க்கினால் வந்தாலும் சரி, எதிர்க்கிறவர்களாக வந்தாலும் சரி, பொல்லாத ஆவிகளால் வந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், பொல்லாத வழியில் வந்தாலும் சரி, பொல்லாதது வந்து நம்மளை ஒன்றுமில்லாத ஆக்க நினைத்தாலும் சரி, அழிக்க நினைத்தாலும் சரி, நாசமாக்க, மோசமாக்க, சேதாரப்படுத்த நினைத்தாலும் சரி, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருப்பார். தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உன் எல்லையில் கேட்கப்படாது. உன் எல்லை என்பது என்ன? ஸ்தோத்திரம். அந்த எல்லை என்பது என்ன என்பதுதான் நியூஸ் லெட்டரில் போட்டு இருக்கிறோம். உன் எல்லை என்பது உன் வாழ்க்கை, அந்த எல்லை என்பது உன் வீடு, அந்த எல்லை என்பது நமது சபை, அந்த எல்லை என்பது நம்ம வசிக்கிற இடம், அது நம்ம எல்லை என்பது ஸ்தோத்திரம் நம்மளுடைய குடும்பம், நம்ம எல்லை என்பது நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள், நம்ம எல்லை என்பது நம்ம பிள்ளைகள். ஆமென். நம்ம எல்லை என்பது நம்ம இருக்கிற சமுதாயம். இங்கே அழிவும் கொடுமையும் நாசமும் கேட்கப்படாது, நமக்கு வராது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருப்பார் என்று சொன்னால், நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருப்பேன். உன்னை பாதுகாப்பது மட்டுமல்ல, உன் வீட்டை பாதுகாப்பேன், உன் குடும்பத்தை பாதுகாப்பேன், உன் கணவரை பாதுகாப்பேன், உன்னுடைய மனைவியை பாதுகாப்பேன், பிள்ளைகளை பாதுகாப்பேன், உன்னுடைய ஸ்தோத்திர எல்லைகளை பாதுகாப்பேன், உன்னுடைய ஸ்தோத்திர வாழ்க்கையை நான் பாதுகாப்பேன், சபையை நான் பாதுகாப்பேன், உன் எதிர்காலத்தை நான் பாதுகாப்பேன். உன்னுடைய எல்லா விதத்திலும், எல்லா இடத்திலும், எங்கேயும், எப்போதும், எல்லாவற்றிலும், எல்லா நாளும் உனக்கு நான் பாதுகாப்பான் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருப்பார்? உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவனாய் இருப்பார். ஆமென். ஆமென்.